எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு வேலை தேடி சென்னைக்கு வர்றேன். எந்த பிடிமானமும் கிடையாது. ஒரே மனசுக்குள்ள ஒரே ஃபயர். அம்மா கஷ்டப்படுறாங்க, ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்துட்டோம், சென்னைக்கு போய் சம்பாதிச்சு அம்மாவை கஷ்டத்துலேருந்து மீட்கணும். இது ஒன்று தான். இதனால எந்த குறிக்கோளும் இல்லாமல் எந்த திட்டமும் இல்லாமல் சென்னைக்கு வந்துட்டோம் வேலை தேடி. வேலை தேடி வந்து அலைய கஷ்டம் இல்லை, வேலை கிடைக்குது ஈஸியாக. அப்போ அந்த காலகட்டத்தில் பசி பட்னி அப்படி கிடந்து அதுக்கப்புறம் முதல்ல வேலைக்கு சேர்ந்தது ஒரு ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியில் ஃபிலிம் ரெப்ரசன்டேட்டிவ். அந்த நாளில் ₹4.50 சம்பளம் ஒரு நாள் பெர் டே. அந்த 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 சம்பளமும் கூட பெர்மனன்ட் கிடையாது. அதாவது அன்றைக்கி வேலைக்கு போனால் அந்த காசு கிடைக்கும், ₹4.50 கிடைக்கும். ஸோ மாதத்தில் 10 நாள் 15 நாள் தான் வேலை இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ₹4.50 ₹2 என்னுடைய எல்லா தேவைகளையும் முடிச்சுக்கணும். 3 வேளை சாப்பாடு, காலை டிஃபன், நைட் டிஃபன், பகல் சாப்பாடு, அப்புறம் டீ. அப்போது சிகரெட்டு பழக்கம் வர இருந்துச்சு. சிகரெட்டு, ஷேவிங் பிளேடு, லுஸ்க்குன்னு எல்லா சோப்பு, எல்லா தேவைகளையும் ₹2 முடிச்சுக்கணும். மிச்சம் ₹2,000 பிடிச்சி வச்சா இது வேலை இல்லாத 15 நாளைக்கு உதவும். இப்போ இந்த 15 நாள் வேலை இல்லாமல் அந்த காசை செலவு பண்ணும்போது, ஐயோ அம்மாவை காப்பாற்றணும் வந்தோம், இங்கே இப்படி இருக்கே அப்படின்னு மனசு ஏங்கிட்டே இருக்கும். இது சம்டைம்ஸ் கண்டினியூவாக வேலை கிடைக்கும், மாதம் பூரா வேலை கிடைக்கும். அப்பவும் அதே ₹2 மெயின்டைன் பண்ணிவிட்டு ₹2 மிச்சம் பிடிச்சி வச்சு மாதம் ₹75 அம்மாவுக்கு மணி ஆட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இப்படி வறுமையோடு போராடி பசி பட்டினி எல்லாம் பார்த்து வந்ததுனால நமக்கு இறைவன் நம்மளால் கொடுக்க முடிஞ்ச இடத்துல நம்மளை வச்சுருக்கான். அப்போ நம்ம கூட உழைக்கிற அத்தனை பேரும் நம்ம சாப்பிட்றது தான் சாப்பிடணும். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது எல்லோரும் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம். அது மாதிரி நம்ம சொந்த படங்கள் பண்ணும்பொழுது ஒரு 100 பேருக்கு, இப்போ ஒரு 200 பேர் யூனிட்டில் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 பேருக்கு எக்ஸ்ட்ராவே சமைக்க சொல்லிடுவேன் சமையல்காரங்கள். ஏன்னா நம்ம படங்கள் பண்ணுறது பூரா கிராமத்து பக்கம். ஸோ அந்த வயக்காட்டில் வேலைக்கு போகிற ஜனங்க அது இது அந்த சினிமா ஷூட்டிங் ஆகமாக வந்து நின்றுட்டு அவங்களுக்கு சாப்பிடும்போது அவங்களை பார்க்க வச்சுட்டு சாப்பிட முடியாதுல்ல. ஸோ யார் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்களுக்குலாம் சாப்பாடு. அப்போ அவங்களுக்கு சந்தோஷம். அந்த அவங்களுடைய வாழ்த்துக்கள் தான் நான் தொடர்ந்து 3 சிறுவஜி பள்ளி கொடுத்ததுக்கு காரணம்னு நான் இன்னும் நம்புகிறேன். நிறைய பேர் வந்து ராஜ்கிரண் சார் மாதிரி மிமிக்ரி பண்ணி நாங்கள் பார்த்துருக்கோம். அதில் எத்தனை பேர் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் என்ன பேசணும் தக்காளின்னு ஆட் பண்ணிப்பாங்க. அதை நீங்கள் உண்மையிலேயே சொல்கிறீங்களா இல்லை அவங்க எதை பார்த்து சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த விஷயம் நீங்கள் எப்போ இல்லை எந்த படத்தில் வந்து இவர் பண்ணுறாங்க நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா சார்? இல்லை, ராசாவின் மனசில் முதல் படம், அதுக்கு கஸ்தூரி ராஜா வசனம் எழுதியிருந்தது, அப்படி எழுதியிருந்தார் தக்காளி. ஆமாம். சரி, இது நான் ராமநாதபுரம் ஜில்லா, அங்கே கேஷுவலாக பேசுகிற வார்த்தை இது. சரி, அது இது தப்பான வார்த்தை, இதுக்குள்ள தப்பான அர்த்தம் அப்படின்னா அர்த்தமே தெரியாது. ஓகே ஓகே ஓகே. அது ஏதோ ஒரு வார்த்தைக்கு துணை வார்த்தை மாதிரி இயல்பாக வந்துடும். இந்த மெட்ராஸில் ஒரு பாஷை இருக்கு, அது மாதிரி அர்த்தமே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்களா. அது மாதிரியே அந்த மதுரை ஜில்லா, ராமநாதபுரம் ஜில்லா இந்த பக்கம்லாம் இந்த வார்த்தை இயல்பாக வர்ற வார்த்தை. அது தப்பான வார்த்தை இனிமேல் யாரும் எடுத்துக்கிறது இல்லை, அது அர்த்தம் யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால கஸ்தூரி ராஜா அவர் இந்த டயலாக் எழுதும்போது வச்சார். எனக்கு இயல்பாக தெரிஞ்சதுனால